ஐக்கிய நாடுகள் சபையில் இன அழிப்பிற்கான சர்வதேச நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்கின்ற தளத்திலும் தமிழ்நாட்டின் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக தொடர்ந்து மேடைகளை அமர்ந்திருக்கின்ற அண்ணன் வைகோ, அண்ணன் திருமா உள்ளிட்ட பல்வேறு ஆளுமைகளையும் பல்வேறு பெரியாரிய தமிழ் தேசிய அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக போராடி வருகின்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துக்கென்று இது நாள் வரையில் தனி கொடி இல்லை. அந்த கொடியை இன்றைக்கு அண்ணன் வைகோ அவர்களும் அண்ணன் திருமா அவர்களும் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து வருகின்ற 24, 25 தேதிகளில் இந்த தமிழ் தேசிய பெருவிழா என்கிற தலைப்பில் 2 நாள் மாநாட்டை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு சாதியாய் மதமாய் பிரிந்து கிடக்கின்ற தமிழர்களை தமிழ் தேசிய தளத்திலும் அறிவு சார்ந்த தளத்திலும் பணியாற்றி வருகின்ற மே 17 இயக்கம் இது தனக்கான பரந்த எண்ணத்துடன் இந்த கொடியை வடிவமைத்து இன்றைக்கு தலைவர்களை கொண்டு இந்த நாட்டுக்கும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் இந்த கொடியை அறிமுகம் செய்து வைப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த நிகழ்வில் தொடர்ந்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் அண்ணன் வைகோ, திருமா, குடந்தை அரசன், சுந்தரமூர்த்தி, மே 17 இயக்கம், திருமுருகன், காந்தி, நம்முடைய பிரவீன், ஏனைய பல்வேறு தோழர்களும் இன்னும் பல்வேறு அமைப்புகளும் தொடர்ந்து மக்களுக்கான பிரச்சனைகளை களத்தில் ஒன்றிணைந்து போராடி நாங்கள் வந்திருக்கிறோம். அதே 2009 மெரினாவில் தொடங்கிய எங்களுடைய அந்த ஆதரவும் அந்த ஒருங்கிணைப்பும் இன்றளவும் தொடர்கிறது என்பதை அவருக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக அண்ணன் வைகோ, திருமா உள்ளிட்ட எங்களை போன்றவர்கள் என்றும் இருந்து வருகிறோம். அந்த நன்றி உணர்வோடு தான் இன்றைக்கும் எங்களை அழைத்து இந்த கொடியை அறிமுகம் செய்து வைக்கின்ற அந்த நிகழ்வுக்கும் எங்களை அழைத்திருக்கிறார். அதற்காகவும் நாங்கள் பெருமை கொள்கிறோம். அந்த அளவில் இந்த இயக்கம் ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களின் வாழ்வுரிமைக்காகவும் தமிழ் சமூகத்தின் பல்வேறு பிரச்சனைகளுக்காகவும் விவசாயிகள், மீனவர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள் என்று எல்லா தரப்பு மக்களையும் இன்றைக்கு உள்ளடக்கி மே 17 இயக்கம் ஒரு அரசியல் இயக்கத்திற்கு நிகராக தமிழ்நாட்டில் களமாடி வருகிற அந்த இயக்கத்திற்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன், காந்தி உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.